அபுல் ஃபதுல் சோம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க பெரிய சூஃபி, பெரிய ஞானி. ஒரு மூச்சு கூட அல்லாவை மறந்து விட்டவங்க இல்லை, ஒரு மூச்சு கூட ரப்ப மறந்து விடல. சோம் இல்லை, அபுல் ஃபதுலுக்கு சோம் இல்லை. அபுல் அப்பாஸ் பார்க்க வந்தாங்க. 2 பேரும் வலியுல்லா, 2 பேரும் சூஃபி. உள்ள வந்த உடனே பார்க்குறாங்க, அவங்களுக்கு பெரிய குடும்பம், 70 பேர் 80 பேர் இருக்கிறாங்க, பேரம்பேத்தி இப்படின்னு. வீட்டை பார்த்தா பெரிய குடும்பம். உள்ளே வந்து பார்த்துட்டு அவங்க தான் சம்பாதிச்சாங்க, அவங்கள வச்சு தான் ரிஸ்க்கு நடந்துச்சு. அவங்க படுத்துட்டாங்கன்னா எழுந்திரிக்க முடியாது, அசைய முடியாது. ஆனால் வீட்டை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக குடும்பம், பெண்கள் ஆண்கள் பேரம்பேத்தி, பெரிய பல்கலைக்கழகம். மனசில் நினச்சாங்களாம், இவங்கெல்லாம் எப்படி ரிஸ்க்கு கிடைக்குது, இவங்களுக்கு எப்படி ரிஸ்க்கு? உழைக்கிறவர் இல்லை. இவ்வளவு நாளாக உழைச்சி கொடுத்தவங்க படுத்துட்டாங்க. பச்சை குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண் மக்கள் இருக்கிறார்கள். யார் இவர்களுக்கு ரிஸ்க்கு கொடுக்குறாங்க? எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சாங்களாம். நினைத்த உடனேயே படுத்து கொண்டிருந்த அல்லாமா அபுல் ஃபதுல் சொன்னாங்க, யா அபுல் அப்பாஸ். இவங்க பேரை கூப்பிடுறாங்க, யா அபுல் அப்பாஸ் ருத்த ஹாதிஹில் ஹிம்மத்தி தனியா இன்ன லில்லாஹி அல்தாஃபன் ஹஃபியா. அபுல் அப்பாஸ், இந்த இழிவான கேவலமான எண்ணத்தை தூக்கி வீசி விடுங்கள் என்றார்கள். இவங்களுக்கெல்லாம் ரிஸ்க்கு யாரு கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டீங்களே, ஒரு பெரிய மகானா இருந்து அந்த எண்ணத்தை தூக்கி வீசிடுங்க. என்னை உட்கார வைத்து, நடமாட வைத்து, செயல்பட வைத்து, ஓட வைத்து, ஆட வைத்து ரிஸ்க்கு கொடுத்த அல்லாஹ் இன்னைக்கு என்னை படுக்க வச்சும் கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்னலில்லாஹி அல்தாஃபன் ஹஃபியான்னாங்களாம். அல்லாஹ் யாருன்னா நம்ம மறைவாக கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? ஓட வச்சு கொடுத்த மாதிரி. அதனால தான் எழுதுகிறாங்க, நீ நல்ல தொழுது வணங்கி 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன், நீ நல்ல தொழுதாய், வணங்கினாய், இபாதத் செய்தாய், நிறைய சம்பாதிச்சாய், நீ கொஞ்சம் சோமில்லாமல் படுத்து விட்டால், தொழாவிட்டால் அல்லாஹ் மலக்க கூப்பிட்டு சொல்வான், நேற்று என்னமெல்லாம் தொழுதானோ, தஹஜ்ஜத்திலிருந்து, திக்ரிலிருந்து, குரானிலிருந்து அத்தனை இன்னைக்கு எழுதுங்கள். அல்லாஹ் இன்னைக்கு ஒன்றுமே செய்யல, அவர் மயக்கமாக படுத்திருக்கிறார். நேற்று செய்தாரா இல்லையா? இன்னைக்கு மயக்கத்தை கொடுத்துட்டேன், இன்னைக்கும் செய்ததாக எழுதுங்கள். ரப்பே, உங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கி சாப்பாடு இல்லை, நேற்று அவர் உழைத்தார், இன்றைக்கி அவர் உழைக்கல, இன்றைக்கு என்னுடைய நேரடி ரிஸ்க்கை இறக்குங்கள் என்பான் அல்லாஹ். யார் ரப்பு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனை நாம் சரியாக அறிவதோடு அவன் விரும்புவதை போல் வாழுங்கள். அவன் விரும்புவான், நீங்கள் நல்லா இருக்கணும், அவனோடு இருக்கணும், தேவையாக பூர்த்தி செய்யணும், ஹலாலா வாழணும், யார்ட்டையும் தேவையாக கூடாது, கஷ்டத்தை போய் இன்னொருத்தட்ட சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள், அல்லாஹ் உங்களோடு வாழுவான், தௌஃபீக் செய்வானாக.